மாறன் சீரியல்ல இப்போ ராடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. அப்பனா எல்லாரும் கார்த்திக் தான் சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பனா என்ன யாருமே மதிக்கல. இத்தனை நாளா இந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆளு. வலியத்தை நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க. நீங்கள் ஏற்றுத்தாழ்வுலாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நான் எங்கடா பார்த்தேன், போங்க அத்தை. உங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையே எனக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நானும் கண்மணியும் வீட்டை விட்டு போய் தனி கொடுத்தனும் போயிடுவோம். பார்த்துக்கங்க. இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி நடக்காமல் இருக்கிறத பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. வள்ளி ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் இது மாதிரி சொல்லுவான்னு எதிரே பார்க்கல. அவன் கிட்டேருந்து இது மாதிரி வார்த்தையெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப மாறன் பேசுகிறாங்க. அத்தை, அவங்க நிச்சயம் சும்மா தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா வள்ளி 1 மணி நேரம் வீட்டில் இல்லைன்னா ஆள் கவலைப்படுறதே நம்ம ராகவன் தான். அதுவே அவனுக்கு நல்லா தெரியும். ஏதோ மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு அவன் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எது உண்மை எது பொய்ன்னு ராகவனுக்கு தெரிஞ்சிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. நம்ம மாறன் கண்மணியை தடுக்கிறது எப்படின்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதுவே வீட்டுக்கு வெளியில் சதி திட்டம் யாரும் போட்டாங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் குடும்பத்திலேயே ஒரு ஆள் இது மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி மாறன் மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே போகிறப்ப வள்ளி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. கண்மணி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாலோ அந்த எண்ணத்தெல்லாம் மறந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தாலேன்னு பார்த்தேன். ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவள் இப்போதாம்மா சண்டைக்குன்னு நிற்கிறா. குடும்பத்தை பிரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் அண்ணனுக்காக எங்கள் குடும்பத்தையும் பிரிக்க போகிறா. ராகவனை கூடிய சீக்கிரம் தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போடுவா போல இருக்கே. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி மாட்டுக்கும் மாடியில் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீரா மாட்டுக்கு அங்கே போகிறாங்க. கண்மணி பேசுகிறாங்க வீரா கிட்ட. என்ன என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு இது எல்லாம் நான் சும்மா தான் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேட்டு தான் எல்லாமே காட்ட போகிறேன். இத்தனை நாளாக நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, உன்னோட வாழ்க்கையை கூட கவலைப்படாமல் இந்த குடும்பம்தான் முக்கியம்னு நினைக்கிற. ஆனால் நான் என்னோட வாழ்க்கையும் கவலைப்படாமல் இந்த குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என் ஆட்டத்தை இனிமேட்டு நான் நிப்பாட்ட மாட்டேன், ஆரம்பிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது வீரா சிரிக்கிறாங்க. அச்சச்சோ, எங்கள் அக்காவுக்கு இது மாதிரிலாம் யோசிக்க தோணுமா? வள்ளியம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அக்கா, தேவைலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாத. நீ கண்மணியாக இருக்கலாம். நான் வீரா. அப்படி இருக்கும்போது நான் தான் ஜெயிச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ இத்தனை நாளாக என்னையும் என் ஹஸ்பண்டையும் பிரிக்கணும்னு நினச்சி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதைத்தான் நாங்களே பிரிஞ்சு தானே வாழ்கிறோன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக நான் கண்டுக்காமல் இருந்திருக்கேன். ஆனால் நீ எப்போ இந்த குடும்பத்தில் பழி வாங்கணும், இது மாதிரி சதி திட்டம் ஆரம்பிச்சிட்டியோ, அதுவும் எனக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சோ, இனிமேட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மாறன் மேலே நீ ஒவ்வொரு வாட்டி பழி போட்டுக்கிட்டே இருந்த. இது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? ஆனால் இந்த வாட்டி நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். அப்படியா செல்லம், நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருக்குது. நீ கண்மணிக்கு எதிராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க. கண்மணி உன்னோட அக்கா, அதை ஞாபகம் வச்சுக்க. நீ என்னோட அக்காவாக இருக்கலாம். போட்டியில் யார் மூத்தவங்க யார் இளையவங்கங்கிறது முக்கியம் இல்லை. போட்டியில் யார் ஜெயிக்கிறா, யார் புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணுறது தான் முக்கியம். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா மாஸ் பண்ணுறாங்க. உடனே வீரா கை கொடுக்குறாங்க. என்னக்கா, வா சவாலுக்கு ரெடி, நேரடியாக களத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வீராவும் கண்மணி அதே மாதிரி சவால் விடுறாங்க. ஆல் த பெஸ்ட் செல்லம், நீ ஜெயிக்கிறதுக்கு என்னோட மனமார வாழ்த்துக்கள். ஆனால் என்ன பண்ணுறது, கண்மணி எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. இத்தனை நாளாக தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இப்போ நம்ம இந்த குடும்பத்துக்கு எதிராக தானே விளையாட்டு விளையாட போகிறோம். நான் ஆரம்பிக்க போகிறேன், நீ முடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்னு கண்மணி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த